ரிஸ்வியான் போலான்னு கேட்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் அந்த வாய்ஸ் கிளியராமா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ சார் கிளியர். ஓகே பிள்ளைகள், நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப 2வது யூனிட்ல பிள்ளைகள் முக்கியமான தலைப்பு என்னன்னா நாங்க படிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் இருக்கு பிள்ளைகள். அதுல முக்கியமாக இன்றைக்கு நாங்க படிப்போம் ஷியாக்கள் சம்பந்தமாக. ஷியாக்களுடைய உட்பிரிவுகள் பாஸ் பேப்பர்ல 2 உட்பிரிவுகள் இருக்குது. அதுல முதலாவது இமாமியா அண்டு ஜெய்தியா. மற்ற உட்பிரிவுகளை உங்களுக்கு சும்மா டச் பண்ணி தருவோம் பிள்ளைகள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஷியாக்களுடைய தோற்ற பின்னணி, ஷியாக்கள் எவ்வாறு தோன்றி வளர்ந்தார்கள், அப்படியான ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் வந்தா எப்படி ஆன்சர் பண்ணணும் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் முதல் பேப்பர் ஒன்று செய்வேனா இல்லையா, உங்களுக்கு ஒரு 3 முதல் பேப்பர் செய்வேனா இல்லையா, அதுல பிள்ளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி தருவேன். இப்ப பிள்ளைய நாங்க பாஸ் பேப்பர் அடிப்படையில பேப்பர் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முதல் பேப்பர்ல மேலதிகமான கேள்விகளை போட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம். சரியா பிள்ளைய? ரைட். அப்ப முதலாவதாக பிள்ளைகள் நாங்க இப்ப ஷியாக்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க படிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க முத்தசிலாக்கள், அதே மாதிரி ஷியாக்களுடைய இந்த அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறதுக்கான காரணிகள் என்ற விஷயத்தை நாங்க படிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் 2வது யூனிட்டை முழுமையாக முடிக்கலாம். எனவே பிள்ளைகள் இன்றைய கிளாஸ்ல முடிக்க இயலாது, அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் 2வது யூனிட்டை நாங்க முடிக்கலாம். இன்றைக்கு நாங்க பிள்ளைகள் ஷியாக்கள் சம்பந்தமாக பார்ப்போம். இந்த ஷியாக்கள் சம்பந்தமாக வார கேள்வி பிள்ளைகள் 4 கேள்விதான் வரும், 4 விதமான கேள்வி. முதலாவது 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி, ஷியாக்கள் என்றால் யார், இப்படியான ஒரு கேள்வி வரும். 2வது ஷியாக்களுடைய தோற்றம் வளர்ச்சி என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். ஷியாக்களுடைய தோற்றம் வளர்ச்சி என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். 3வது ஷியாக்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அகீதாக்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். 4வது ஷியாக்களுடைய உட்பிரிவுகள். இந்த கேள்விதான் பிள்ளைகள் ஷியாக்கள் சம்பந்தமாக வாரண்டா வரும். அதையும் தாண்டி சில டைம்ல ஷியாக்களுடைய உட்பிரிவுகள்ல தனிய ஒரு கேள்வி கேட்கிறண்டா இமாமியா சம்பந்தமாக. இமாமியா இஸ்னா ஆஷரியா, ஷியாக்களுடைய முதற் பிரிவு தான் இஸ்னா ஆஷரியா, 12 இமாம்களை நம்புதல். இது சம்பந்தமாக தனிய ஒரு கேள்விக்கு உங்களுக்கு வரலாம், 10 மார்க்ஸுக்கு தனியா கேட்கலாம், இமாமியாவை மாத்திரம். சரியா? இவ்வாறான கேள்விதான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகள். இப்ப பிள்ளைகள் நாங்க பாஸ் பேப்பர் அடிப்படையில ஷியாக்கள் என்றால் யார், அவர்களுடைய உட்பிரிவுகள்ல நாங்க இமாமியாவையும் ஜெய்தியாவையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் தெளிவாக படிச்சுட்டு அதே மாதிரி பிள்ளைகள் மற்ற உட்பிரிவுகள் சம்பந்தமான விளக்கத்தை நாங்க பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள் ஷியாக்கள் என்றால் யார் என்ற ஒரு கேள்வி 2 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. இல்லாட்டி பிள்ளைகள் இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஷியாக்கள் என்றால் யார், அவர்களுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி விவரிக்குக என்று 2 கேள்வியையும் சேர்த்து கேட்கலாம். ஷியாக்கள் என்றால் யார், அவர்களுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி விவரிக்குக என்று இவ்வாறான ஒரு கேள்வி வருகின்ற போது இப்பயும் நாங்க என்ன செய்யணும்னா ஷியாக்கள் என்றால் யார் என்று தனியா கேட்டாலும் சரி, அல்லது இன்னொரு கேள்வியோட சேர்த்து கேட்டாலும் மொழி ரீதியான கருத்தும் இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தும் நீங்க ஒரு 3.5 நிமிடத்துக்குள்ள பிள்ளைகள் அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டும். அப்ப ஷியாக்கள்டா யாருண்டா மொழி ரீதியா நேரடி கருத்து என்னண்டா கூட்டம், ஆதரவு அணி அல்லது பிரிவு. இது நேரடியான கருத்து. ஷியாக்கள்டா கூட்டம் அல்லது ஆதரவு அணி. யாருக்கு ஆதரவு வழங்கக்கூடியவர்கள்? அலிரலிக்கு ஆதரவு வழங்கக்கூடிய ஒரு டீம். அலிரலியத்தான மேன்மைப்படுத்துறது. அப்ப அலிரலிக்கு ஆதரவு வழங்கக்கூடிய ஒரு டீம் தான் யாரு? ஷியாக்கள். அப்ப நேரடியான கருத்து, மொழி ரீதியான கருத்து கூட்டம், ஒரு டீம், ஒரு கூட்டம், ஆதரவு அணி, பிரிவு என்று நேரடியாக சொல்வோம். எனவே அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள்ல முதலாவதாக தோற்றம் பெற்ற பிரிவு ஷியாக்கள் தான். அரசியல் ரீதியாக தோற்றம் பெற்ற பிரிவு யாருன்னு கேட்டாலும் ஷியாக்கள் தான் சொல்ல வேண்டும். முதலாவதாக அகீதாவுக்கு முரணாக சிந்தனை பிரிவுகள்ல முதலாவதாக தோற்றம் பெற்ற பிரிவும் ஷியாக்கள். அரசியல் ரீதியாக முதலாவதாக தோற்றம் பெற்ற பிரிவு யாருன்னு கேட்டாலும் ஷியாக்கள் என்று சொல்லணும். இப்ப ஷியாக்கள்னா இஸ்லாமிய பரிபாஷையில என்ன?
இந்த வரைவிலக்கணத்தை அப்படியே 3 விதமாக எடுக்கலாம். 3 பாயிண்ட்ஸ் அடிப்படையில தலைக்கு எடுத்து அப்படியே மொத்தமாக எழுதும்போ. ஷியாக்கள்டா யாருண்டா இஸ்லாமிய பரிபாஷையில அலிரலி, நல்லா விளங்கிக்கொள்ளணும், அலிரலி மற்றும் அவர்களது குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தும். அலிரலி அவருடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பு. அப்ப நாங்க யாரின் மீது இஸ்லாமியர்கள் அளவு கடந்த அன்பை வைக்க வேண்டும் சொல்லுங்க பிள்ளை. ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூலு மீதுதான் மஹப்பத்துல்லா மஹப்பத்துர் ரசூல். அல்லாஹ் ரசூலு மீதுதான் அளவு கடந்த அன்பை வைக்க வேண்டும். ஆனா ஷியாக்கள் என்ன செய்வாங்கண்டா அலிரலியும் அவர்களது குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பை வைப்பதோட இன்னொரு விஷயம் எழுதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் பின் ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு அரசியல் அதிகாரம் இருக்குதா இல்லையா? அரசியல்ல யாரு வரணும்டா அலிரலி அவர்களுக்குத்தான் வாரிசு அடிப்படையில அரசியல் செல்ல வேண்டும் என்றும், அது மாத்திரமல்ல அப்ப அலிரலிக்கு முன்னுக்கு வந்த ஹலீஃபாக்கள் 3 பேர் இருக்காங்களா இல்லையா? அந்த 3 ஹலீஃபாக்கள் மீது அவர்களுக்கு ஆதரவான சஹாபாக்கள் மீதும் தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் சிந்தனை பிரிவு தான் ஷியாக்கள். அப்ப லேசாக வரைவிலக்கணப்படுத்தலாம், பாடமாக்க தேவையில்ல பிள்ளைகள். முதலாவது தலைக்கு வச்சுக்கொள்ளுங்க, ஷியாக்கள்டா யாருண்டா மொழி ரீதியான கருத்து, கூட்டம், ஆதரவு அணி, பிரிவு. இது மொழி ரீதியான கருத்து, நேரடி கருத்து. இஸ்லாமிய பரிபாஷையில் என்னடா 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 3ஐயும் வச்சு எழுதணும் வரைவிலக்கணம். முதலாவது அலிரலி அவருடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் பின் அரசியல் அதிகாரம் வாரிசு அடிப்படையில அலிரலிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய, அது மாத்திரமல்ல அதுக்கு முன்னால் உள்ள 3 ஹலீஃபாக்களையும் அதற்கு ஆதரவானவர்களை மீது தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசியல் ரீதியான சிந்தனை பிரிவாக ஷியாக்கள் காணப்படுகிறார்கள். இதான் பிள்ளைகள் வரைவிலக்கணம். அப்ப அலிரலியின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் அளவு கடந்த அன்பு. அதே மாதிரி ரசூலோட மரணத்துக்கு பின்னால அரசியல் அதிகாரம் அலிரலிக்கு கிடைக்கணும். ஆனா அலிரலிக்கு கிடைக்கல. 3 ஹலீஃபாக்களும் அலிரலிக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை தட்டி பறித்து விட்டார்கள் என்று 3 ஹலீஃபாக்கள் மீது தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்த ஒரு அரசியல் ரீதியான சிந்தனை பிரிவாக ஷியாக்கள் காணப்படுகிறார்கள். இதான் பிள்ளைகள் வரைவிலக்கணம். பிள்ளைகள் சொல்லுங்க, கிளியரா? ஓ சார், கிளியர். பாடமாக்க தேவையில்ல பிள்ளைகளா. 3 விஷயம் தான் இருக்கு. முதலாவது அலிரலி அவருடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பு. இரண்டாவது என்ன? ரசூலோட மரணத்துக்கு பின்னால அரசியல் அதிகாரம் யாருக்கு கிடைக்கணும்? அலிரலிக்கு. ஆனால் யாருக்கு கிடைச்ச? அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி தானே கிடைச்ச. எனவே இந்த 3 ஹலீஃபாக்கள் மீது தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்த ஒரு அரசியல் ரீதியான சிந்தனை பிரிவு. விஷயம் முடிஞ்சு. சரியா பிள்ளைகள்? ரைட். விஷயம் கிளியரா? கிளியர் சார். ரைட். பாடமாக தேவையில்லையா? பாடமாக கூட வரைவிலக்கண பாடமாக்க போனா பிள்ளைகள் மறந்து பேய்த்துட்டா வராது. விளங்கி எடுக்கும், விளங்கி தலைக்கெடுங்கோ. என்ன? அலிரலி அவருடைய குடும்பத்தின் மீது அளவு கடந்த அன்பு. ரசூலோட மௌத்துக்கு பிறகு அரசியல் அதிகாரம் அலிரலிக்கு கிடைக்கணும். ஆனா அந்த 3 ஹலீஃபாக்களும் அலிரலிக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை தட்டி பறித்து விட்டார்கள் என்று தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்த ஒரு அரசியல் ரீதியான சிந்தனை பிரிவு. ரைட். ஓகே பிள்ளைகளா? இப்ப பிள்ளைகள் ஷியாக்களுடைய உட்பிரிவுகள். ஷியாக்களுடைய உட்பிரிவுகள் பிள்ளைகள் 5 உட்பிரிவுகள், முக்கியமாக 5 உட்பிரிவு. அதுல முதலாவது முதல் தரமான முதலாவது உட்பிரிவு எதுன்னு கேட்டா இமாமியா. இதுக்கு இன்னொரு பெயர் சொல்றது இத்னா அசரியா. 12 இமாம்கள் இருக்காங்க. இரண்டாவது ஜெய்திகள். இந்த ஜெய்திகள் யாருண்டா பிள்ளைகள்? ஷியாக்களுடைய உட்பிரிவுகள்ல நடுநிலையான ஒரு உட்பிரிவு. எம்சிக்கு வருது. இவர்களின் ஷியாக்கள் தான். ஆனா ஏனைய ஷியாக்களுடைய உட்பிரிவை ஒப்பிடுகின்ற போது கொஞ்சம் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவாக செய்திகள் காணப்படுறாங்க. அப்ப நடுநிலையான பிரிவு யாருன்னு கேட்டா ஷியாக்களுடைய உட்பிரிவுகள்ல செய்திகள். அதே மாதிரி இன்னொரு பிரிவு இருக்குது, பாத்தினிகள் என்று சொல்லலாம், அல்லது பாத்தி மீக்கள் என்று சொல்லலாம், அல்லது பாத்தி நாக்கள் என்று சொல்லலாம், அல்லது ஹராமிதாக்கள் என்று சொல்லலாம். இந்த 3வது பிரிவுக்கு பல பேர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக வரும். உங்களோட கைட்ல வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு இடங்கள்லையும் வித்தியாசமாக இருக்கும். எனவே அந்த வித்தியாசமான சொற்களை போட்டிருக்கிறது.
ஒன்று சரியான கருத்து பாத்தினான்னு சொல்றது, பாத்தினா உள்ளார்ந்தவர்கள் தான் வரும். அத பிள்ளைகள் கைட்ல பாத்தீங்கன்னா பாத்தினிகள் அப்படி இருக்கு, எல்லாம் உண்டுதான். அல்லது பாத்திமீக்கள் என்று சொன்னாலும் உண்டுதான், பாத்தினாக்கள் என்று சொன்னாலும் உண்டுதான், அல்லது ஹராமிதாக்கள் என்று சொன்னாலும் அவர்கள்தான். இது மூன்றாவது பிரிவு. நாலாவது பிரிவு பிள்ளைகள் நுசைரிக்கல் அல்லது அளவியுங்கள். இந்த நுசைரிக்கல் அளவியுங்கள்னு சொல்றது பிள்ளைகள் இப்போது சிரியா துருக்கியில இருக்காங்க. இவங்களும் ஷியாக்களுடைய உட்பிரிவு தான். ஆனா ஒரு கேள்வி வரும் என்னன்னா, முக்கியமாக அலிரலிக்கு தெய்வீக பண்பை கொடுக்கக்கூடிய ஷியாக்களுடைய உட்பிரிவு எதுன்னு கேட்ட அலிரலிக்கு தெய்வீக பண்பு. மற்றாக்கள் எல்லாம் அலிரலிக்கு என்ன செய்வாங்கன்னா நபிக்கு இருக்க வேண்டிய பண்பை கொடுப்பார்கள், இஸ்மத். நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய இஸ்மத் மௌசூம் இருக்கா இல்லையா, அந்த பண்பை அவங்களோட இமாம்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா ஒரு பிரிவு இருக்குது, என்ன செய்வாங்கண்டா அலிரலிக்கு தெய்வீக பண்பை கொடுப்பார்கள். அவர்கள் யாருன்னு கேட்ட யாருன்னு சொல்லுவீங்க? நுசைரிகள். நுசைரிகள் அல்லது நுசைரிகளுக்கு இன்னொரு பெயர் அலவியூன் என்று சொல்றது, அலவியூன் என்று சொல்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகளா, நல்லா தலைக்கெடுக்கணுமா. அதே மாதிரி இஸ்மாயிலியான்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இஸ்மாயிலியான்டா யாருண்டா 7வது இமாம் யாரு? பொதுவாக ஷியாக்களுடைய கோட்பாட்டின் படியில உள்ள 7வது இமாம் யாரு? 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 மூசா அவராலியா? பாருங்க, மூசா இல்லையா? மூசா பின் ஜௌஃபர். என்ன? மூசா பிள்ளைகள் 7வது இமாம் யாரு பிள்ளைகள்? 7வது இமாம் மூசா பின் ஜௌஃபர். மூசா பின் மூசா. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்மாயிலியாக்கள் 7வது இமாம் மூசா அல்ல, 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய பிரிவு தான் இஸ்மாயிலியாக்கள். பிள்ளைகள் ஷியாக்களுடைய கொள்கையின் படி 7வது இமாம் யாரு? மூசா பின் ஜௌஃபர். மூசா. நல்லா விளையாடணும். ஆனா இஸ்மாயிலியாவுடைய கருத்தின்படி 7வது இமாம் யாரு? இஸ்மாயில். இஸ்மாயில். சரிதான் பிள்ளை? ரைட், இதை விளையாடி கொள்ளும். ரைட், இப்ப வாங்க பிள்ளை பாடம். இப்ப பாஸ் பேப்பர்ல 2 கேள்விகள். ஒன்று இமாமியா சம்பந்தமாக. நான் ஏற்கனவே சொன்னது, இந்த கேள்வியை தனியா கேட்கலாம், இமாமியாவை மட்டும் தனியா ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஏன்டா அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு, அதை நான் விளங்கப்படுத்துறேன். 10 மார்க்ஸுக்கு வந்தாலும் என்ன கட்டாயம் நீங்க எழுத வேண்டிய ஒரு ஆற்றல் உங்கள்ட்ட கட்டாயம் இருக்க வேண்டும். இமாமியா அல்லது இத்னா அசரியாவை தனியே அவர் அந்த உட்பிரிவை மட்டும் 10 மார்க்ஸுக்கு கேட்கலாம். சரியா? மற்ற விஷயம் எல்லாம் அப்படி 10 மார்க்ஸுக்கு தனியா வாரத்துக்கு வாய்ப்பு குறைய. ஆனா இந்த இமாமியா என்ற விஷயம் தனியா கேட்கலாம். ஆனா பாஸ் பேப்பர்ல இமாமியாவையும் ஜெய்தியாவையும் கேட்டிருக்கு. ஆனா தனியா இமாமியாவையும் கேட்கலாம். சரியா? ரைட். ஷியாக்களுடைய உட்பிரிவுகள்ல முதலாவது முதற்தரமான பிரிவு எதுண்டா இமாமியா. இந்த இமாமியாவுக்கு இன்னொரு பெயர் இத்னா அசரியா, 12 இமாம்களை நம்புதல். 12 இமாம்கள் இருக்காங்க, அதை நம்பக்கூடியவர்கள் தான் இந்த இமாமியாக்கள். அலிரலி உட்பட 12 இமாம்கள், அலிரலி உட்பட 12 இமாம்களை நம்பக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த 12 இமாம்களுக்கு நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய இஸ்மத் அல்லது மௌசூம் என்கின்ற பண்பை வழங்கக்கூடிய ஒரு பிரிவு. நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய இஸ்மத், பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவம் செய்வதிலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்கள் என்ற அந்த நபிமார்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பண்பை அந்த 12 இமாம்களுக்கு கொடுப்பார்கள். அதனாலதான் நாங்க இவர்களை அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு என்று சொல்றது. அதே மாதிரி 3 ஹலீஃபாக்களும் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி அலிகளுடைய ஆட்சியை பலவந்தமாக தட்டி பறித்து விட்டார்கள் என்று சொல்லி விமர்சிக்கக்கூடிய ஒரு பிரிவாக இந்த இமாமியா காணப்படுகிறார். அலிரலி நல்லா விளையாடணும். 3 ஹலீஃபாக்கள் இருக்காங்களா இல்லையா, அபூபக்கர் அலி. அப்ப எங்கட கோட்பாட்டின் படி பிள்ளைகள் அவங்க அப்படி இல்லை, தட்டி பறிக்கவில்லை. ரசூல்லா மௌத்தானத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 11 ரசூல்லா மௌத்தாகிறாங்க. எனவே மக்களுடைய தெரிவால அபூபக்கர் அலி தெரிவு செய்யப்படுகிறார். திரும்ப உமர் அலி அவர்கள் நியமன அடிப்படையில மக்கள்கிட்ட அபூபக்கர் அலி, உமர் அலி சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கத்தை சொல்லி அபூபக்கர் அலியுடைய பேச்சு, அதாவது உமர் அலி சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்.
தெளிவுபடுத்தி என்ன செய்யறாருண்டா உமர் அலியை நியமனம் செய்கிறார். மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இதுவும் ஜனநாயகம் தான், இதுவும் ஜனநாயகம் தான். அப்ப உமர் அலி நியமன். உஸ்மான் அலி அவங்க உமர் அலி அவர்கள் இறுதி தருவாயில உமர் அலி கொலை செய்யப்பட்டு மரணிக்கிறார்கள். இறுதி தருவாயில் அவர்கிட்ட கேட்கப்படுது, அடுத்த ஹலீஃபா யார், உங்களோட மகன் அப்துல்லாவை நியமிக்கவா என்று கேட்ட போது உமர் அலி சொன்னார், இல்ல இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய மகன் அப்துல்லா வரக்கூடாது என்று சொன்னார். எனவே அந்த இறுதி தருவாயில உமர் அலிட்ட கேட்கப்படுது, அப்ப யார ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தாங்கோ, ஏன்னா நீங்க எல்லாம் நல்ல சிறப்பாக ஆட்சி செஞ்ச ஆட்கள், உங்களுக்கு தான் தெரியும் யார் அடுத்த ஹலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்று. எனவே உமர் அலி என்ன செய்யறாருண்டா, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 7 பேர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் உமர் அலியுடைய குடும்பம், அவரை ரிமூவ் பண்ணிட்டு 6 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்காங்க. இந்த 6 பேர்ல ஒரு ஆளை நீங்க தெரிவு செய்து கொள்ளும் போன்றோ. எனவே இறுதியாக உஸ்மான் அலி தெரிவு செய்யப்படுகிறார். இதான் பிள்ளைகள் ஹலீஃபாக்களுடைய தெரிவுண்டு கேட்டா, 4 ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறையை குறிப்பிடுகின்ற ஒரு கேள்வி கேட்டா இப்படித்தான் எழுதணும். பிள்ளைகள் அபூபக்கர் அலி மக்கள் தெரிவு, உமர் அலி நியமன அடிப்படையில், உஸ்மான் அலி குழு அடிப்படையில், அலி அலி அவர்கள் மக்கள் தெரிவு. அலி அலி உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட்ட உடனே மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அலி அலிய வைக்காங்க. இதுதான் பிள்ளைகள் எங்கட ஈமான். ஆனா இந்த ஷியாக்கள் சொல்லுவாங்க என்னண்டா, சட்டப்படிக்கு ஆட்சி கிடைக்கணும் என்றா என்ன செய்யணும்டா அலி அலிக்கு தான் கிடைக்கணுமா. அப்ப அவங்க சொல்ற ஆதாரம் என்னன்னு கேட்டா, இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்னண்டா பிள்ளைகள், ஒரு ஹதீஸ். அது ஹதீஸ் அல்ல, ஒரு போலியான ஹதீஸ், மௌதுவான ஹதீஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேருரை ஹிஜ்ரி 10ல ஒரு இறுதி பேருரை நிகழ்த்தினாங்களா இல்லையா, நிகழ்த்தி அந்த பேருரை முடிஞ்சிட்டு போற டைம்ல கதிருக்கும் என்கின்ற ஒரு இடத்துல அலி அலிக்கு ஆட்சியை கொடுத்தாராம் என்று சொல்வார்கள். ஏன்னா இது உண்மையான ஹதீஸ் அல்ல, ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி. எனவே இப்ப இஸ்லாமிய வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே குடும்ப ஆட்சி என்பது இஸ்லாத்துல கிடையாது. அப்ப இவங்க சொல்றது என்னண்டா, ஷியாக்கள் பரம்பரை குடும்ப ஆட்சி, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனா இல்லையா அலி அலி. அப்ப அதனால குடும்ப அடிப்படையில அவருக்கு தான் கிடைக்கணும், அலி அலிக்கு தான் கிடைக்கணும் என்று சொல்லுவாங்க ஷியாக்கள். ஆனா இஸ்லாமிய வரலாற்றுல என்ன தகுதி அடிப்படையில முதலாவது ஹலீஃபா மிக பொருத்தமானவர். ஏனென்றா அபூபக்கர் அலிய ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் அலி அவர்களை வைக்காம வேற ஆட்களை வச்சிருந்தா எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா அபூபக்கர் அலி அவர்களை முஹாஜிரீன்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மக்காவாசிகள், அன்சாரிகள், மதீனாவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹலீஃபாவாக அபூபக்கர் அலி இருக்கிறதால மக்களுடைய தெரிவால சஹீஃபா பனி சாயிதா என்ற இடத்துல அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகின்றார்கள். எனவே ஷியாக்கள் சொல்லுவாங்க என்னடா, இல்ல இல்ல இல்ல, அலி அலிக்குத்தான் ஆட்சி கிடைக்கணுமா. ஆனா அந்த 3 ஹலீஃபாக்களும் அலி அலியுடைய ஆட்சியை பலவந்தமாக தட்டி பறித்து விட்டார்கள் என்ற 3 ஹலீஃபாக்கள் மீது தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் ஒரு சிந்தனை உட்பிரிவாக இந்த இமாமியாக்கள் காணப்படுகிறார்கள். சொன்ன விஷயம் விளையாட்டாமா, நான் சொன்ன கதை விளையாட்டா பிள்ளைய சொல்லுங்க. ஓ சார், விளங்கிட்டேன். விளங்கிட்டு. எங்கட பிள்ளைகளுக்கு பசி ஒரு பக்கம், என்ன சரி 12 மணிக்கு பாடத்தை போட்டு வச்சுக்கிறேன்னு பசியா இல்ல சார். ரைட். என்ன கொஞ்சம் பசித்திரிக்கோணும், தனித்திரிக்கோணும், விழித்திருக்க வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குமா, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பதவி கிடைக்கும். பதவி. பசித்திரிக்கோணும், தனித்திரிக்கோணும், கொஞ்சம் விழித்திருக்க வேண்டும், அப்பதான் கிடைக்கும் பிள்ளைங்க. எனவே முதலாவது பசித்திருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி பிள்ளை சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு விடுறல்ல, சரியா? சரி சார். அப்ப பிள்ளைகள் இது ஒரு கருத்துல எழுதணும். இதெல்லாம் பிள்ளை இமாமியாக்குள்ள எழுதணுமா, இமாமியாக்குள்ள எழுதணும் சொல்ற விஷயங்கள் தான். அதே மாதிரி ஆயிஷா அலி அவர்களை கடுமையாக விமர்சிப்பார்கள். அப்ப ஏன் ஆயிஷா அலியை விமர்சிக்கணும்டா, அலி அலிய கடுமையாக நேசிக்கக்கூடியாக்கள் தானே யாரு ஷியாக்கள். அப்ப அலி அலியோடு ஆயிஷா அலி போராடினாங்களா இல்லையா, என்ன போர்,
ஜமல் ஜமல் யுத்தம். ஜமல் யுத்தம். எங்கட அன்புக்குரிய, எங்கட பாசத்துக்குரிய, எங்கட நேசத்துக்குரிய அலிரலியோட ஆயிஷா ரலி அவங்க போராடினார்கள். எனவே பிள்ளைகளை வச்சுக்கோ, ஆயிஷா ரலி அல்லாஹ் அவங்களின் மீது கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு பிரிவாக இந்த இமாமியாக்கள் காணப்படுகிறார்கள். அதே மாதிரி தக்கியா சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு பிரிவாக இருக்கு. தக்கியா என்ற சிந்தனை என்பது என்னன்னா, அதுக்கு பிறகடுக போட்டுக் கொள்ளும்போது தக்கியாண்டா, அதாவது முனாஃபிக். என்ன பிள்ளைகள்? முனாஃபிக்னா யாரு? உள்ளத்துல உண்டை வச்சுட்டு வெளியால நடிக்கிறது. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் இவர்களும் என்னண்டா, ஷியா கொள்கையை, உதாரணமாக ஒரு நாட்டுல வாழ்றாங்க ஷியாக்கள், வாழ்கின்ற போது அவங்களோட உயிர்களுக்கு அல்லது அவங்க ஷியா என்று சொன்னா அவங்களோட உயிருக்கு, அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஆபத்து வரும் என்று சொன்னா அவங்க என்ன செய்யலாம்னா, அவங்களோட கொள்கையில் இருக்குது, உள்ளத்துல ஷியா கொள்கையை வச்சுட்டு வெளியால எது பெரும்பான்மையாக மக்கள் எந்த கொள்கையில இருக்காங்களோ அந்த கொள்கையை நாங்க அந்த கொள்கையெல்லாம் இருக்கிறோம் என்று பொய் சொல்லலாம், பொய் நடிக்கலாம். இப்படியான ஒரு சிந்தனை தான் தக்கியான்னு சொல்றது. சரிதாவுள்ளே? இஸ்மத் நாம பாவம் செய்வதிலிருந்து விதிவிலக்க. பாவம் செய்யறதுல நபிமார்கள் பாவம் செய்யறதா சொல்லுங்க? இல்ல, அது அவங்கள பண்பு. பாவம் செய்வதிலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்கள். சரிதாவுள்ளே? ரைட். இதான் பிள்ளைங்க தக்கியான்னு சொல்றது. இது தக்கியா என்பது ஷியாக்களுடைய கொள்கைக்குள்ள வரும். கொள்கைகள், அக்கீதாக்கள், ரஜியா, தக்கியா, தீனா, முத்துஆ, இதெல்லாம் ஷியாக்களுடைய கொள்கைகளுக்குள்ள வரும். சரிதாங்களே? சஹூர். தக்கியான்னா என்னண்டா மகன், நல்லா வளைய கொள்ளணும். தக்கியான்னு சொல்றது முனாஃபிக் தனம். அதான் முனாஃபிக்னா யாரு? உள்ளத்துல கொண்ட வச்சுட்டு, உதாரணமா ஒரு ஆள் இருக்காரு, அவரோட சரியான கோபம், ஆனா கோபத்தை காட்டுறல, உள்ளத்துல கோபம் வெளியால நடிக்கிறது. இது யாரு? அதே மாதிரிதான் ஷியாக்கள்ல ஒரு விஷயம் இருக்குது. ஷியா கொள்கையை உள்ளத்துல வச்சு கொள்றது, வெளியால என்ன சொல்றா, நாங்க ஷியாக்கள் இல்ல, நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்று நடிக்கிறது. ஏன் நடிக்கிறேன்டா, அவங்களோட கொள்கையில அவங்களோட சிந்தனையில ஒன்றுதான் பிள்ளைங்க என்னண்டா, நடிக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம்டா, இதை யூஸ் பண்ணணும், தக்கியா என்பதை யூஸ் பண்ணணும். அவங்களோட பொருளாதாரத்துக்கு, அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரப்புது என்று சொன்னா அவங்க என்ன செய்யலாம்டா, அவங்களோட ஷியா கொள்கையை உள்ளத்துல மறைச்சிட்டு வெளியால வேற கொள்கைக்கு அவங்க சார்பாக இருக்கலாம். அப்ப இதுவும் என்ன பிள்ளைகள்? முனாஃபிக் தானமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப தக்கியாக்கு பக்கத்துல முனாஃபிக்னு போட்டு உங்களுக்கு விளங்கும். சரிதான்? அப்ப தக்கியாண்டா உள்ளத்துல ஷியா கொள்கையை வச்சுட்டு வெளியால நடிக்கிறது தக்கியா என்பது. சரிதான்? அப்படியான சிந்தனைக்குட்பட்ட ஒரு உட்பிரிவாக இந்த இமாமியா காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்க நடைமுறையில் இருக்கிற குர்ஆன் இருக்கா இல்லையா, இந்த குர்ஆன் என்பது உண்மையான குர்ஆன் இல்ல. உண்மையான குர்ஆன் யார்கிட்ட இருக்கின்றா? 12வது இமாம் அவங்களுடைய சிந்தனையில இருக்கேன்னா பதுங்குழியில் ஒளிச்சிட்டு இருக்கிறார். யார்? முகமது பின் காசிம் இருக்கிறார் இல்லையா, 12வது இமாம், கடைசி இமாம். அவரு என்ன வாக்களிக்கப்பட்ட மஹதியாக வருவார், ஆனா ஒரு பதுங்குழியில ஒளிச்சிட்டு இருக்காரா? ஒரு பதுங்குழியில பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா ஒளிச்சிட்டு இருக்காரு. கைபான்னு சொல்றது. கைபானா என்ன? அவங்களுடைய கொள்கையில கைபானா என்ன? மறைவுண்டா என்னண்டா? 12வது இமாம் கொள்கையா பிள்ளைல கொள்கையை விளங்கப்படுத்துறானா? இப்ப கைபாண்டா என்னன்னா 12வது இமாம் இருக்காரா இல்லையா, அவரு ஒரு பதுங்குழியில ஒளிச்சிட்டு இருக்காரா? ஒளிச்சிட்டிருக்கிறார், திரும்ப வருவாராம் என்று சொல்லுவாங்க. அதுதான் ரஜியான்னு சொல்றது. அவங்களோட கொள்கையில ஒன்றைக்கா இல்லையா, ரஜியான்றைக்கா இல்லையா? சொல்லுங்க. அப்ப கைபாண்டா மறைஞ்சிட்டிருக்கிறார், ரஜியாண்டா மறைஞ்சிட்டிருக்கிறவர் திரும்ப மஹதியாக வருவார். இப்ப இவங்களோட கொள்கை என்னண்டா, உட்பிரிவுகள் இமாமியான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கண்டா, இன்றைய குர்ஆன மறுப்பார்கள். இன்றைய குர்ஆன் உண்மையான குர்ஆன் இல்ல, இதை நாம சும்மா ஒரு தற்காலிகமா வச்சு கொள்ளலாம். ஆனா உண்மையான குர்ஆன் இமாமுல் காயிப்ண்டா மறைந்திருக்கிறார் இல்லையா இமாம், அவர்கிட்ட தான் உண்மையான குர்ஆன் இருக்குதாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவாக இந்த இமாமியாக்கள் காணப்படுகிறார்கள். சொன்ன விஷயம் எல்லாம் விளங்கிட்டாமா? கிளியரா? நல்லா தலைக்கு எடுக்கணும். லேசான விஷயம் அழகா தெளிவாக விளங்கப்படுத்துறேன். தலைக்கு அழகா எடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.
நான் சொன்ன மாதிரி போல எந்த அளவுக்கு லேசாக உங்களுக்கு தர இயலுமோ, எந்த அளவுக்கு இலகுவாக விளங்கப்படுத்த இயலுமோ அந்த அளவுக்கு இலகுவாக விளங்கப்படுத்துறேன். சும்மா அழகா தலைக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு கரைச்சலும் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள் இவங்க அந்த இமாமியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவு இருக்கா இல்லையா, இவங்க என்ன சொல்லுவாங்கடா, 12 இமாம்கள், இந்த 12 இமாம்களும் ஒன்று அல்லாஹ்வால் நியமிச்சிருக்க வேண்டுமா, ஒன்று அல்லாஹ் நியமிச்சியாம், அல்லது முன்னையவர்கள் அல்லது முந்திய தலைவர்கள் நியமிச்சிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த 12 இமாம்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க சொல்றதா? இப்ப எங்கட சமயத்துல எங்கட இஸ்லாத்துல அப்படி இருக்காவில்லை, 12 இமாம்களை அல்லாஹ் தஆலா நியமிச்சு இருக்கிறா இல்ல. ஆனா அவங்க சொல்லுவாங்க, அது சும்மா ஒரு எதிர்வு கூறல்ல சொல்றது 12 இமாம்களை ஒன்று அல்லாஹ்வால் நியமிச்சிருக்க வேண்டுமா, அல்லது முன்னைய தலைவர்கள் என்ன செய்யணுமா, நியமிச்சிருக்க வேண்டுமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவாக இவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் அந்த 12 இமாம்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இவங்க சொல்லுவாங்க 12 இமாம்களுக்கு கட்டுப்படுறது கட்டாயம், ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். 12 இமாம்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே மாதிரி அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆன்மீக செயற்பாடுகள்ல அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்ப நாங்க ஆன்மீக செயற்பாடு சொல்றது உதாரணமாக தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, இவ்வாறு ஆன்மீக செயற்பாடுகள் ஈடுபடுவோமா இல்லையா, யாருடைய கட்டளைகளுக்கு நாங்க செய்யணும், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை. ஆனா இவங்க என்னென்ன பிள்ளைகள், 12 இமாம்களையும் விசுவாசிக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்கின்ற விடயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவாக இவர்கள் காணப்படுகிறார்கள். ரைட், சும்மா அழகா சட்டப்படி எழுதலாமா? கிளியரா உள்ளே? ஓகே அப்ப? ஓ சார், ஓகே. ஓகே சார். வெரி குட். அது நான் அது கூடுதலாக விளங்கப்படுத்துறதுக்கான காரணம் என்னடா பிள்ளைகள், இது சில டைம்ல 10 மார்க்ஸுக்கு தனியா வந்தா நீங்க எப்படி எழுதணும், 4 மார்க்ஸுக்கு வருகின்ற போது அல்லது 6 மார்க்ஸுக்கு வந்தா கொஞ்சம் விளக்கத்தை பிள்ளைகள் கடுமையாக விளக்கம் விஷயம் வரணும், ஆனா விளக்கத்தை ஷோர்ட்டா எழுதும். சரிதான் பிள்ளைகள்? இந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா என்ற விஷயத்தை நீங்க தீர்மானிக்க வேண்டும். சரிதான் பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி செய்தியாக்கள் என்பது யாருண்டா பிள்ளைங்க, நான் சொன்ன மாதிரி நடுநிலையான ஒரு போக்கு சிந்தனை உடையவர்கள். ஷியாக்களுடைய அந்த 5 பிரிவுகளை ஒப்பிடுகின்ற போது ஒரு நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் ஷியாக்கள் தான். ஆனா அந்த 5 பிரிவுகளை ஒப்பிடுகின்ற போது நடுநிலையானவர்களாக யார் இருப்பாங்க? யாரு? செய்திகள். எம்சிகளுக்கும் வரை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இந்த செய்திகள் எவ்வாறு உருவாகினார்கள், இந்த செய்தி என்பது ஒரு பேர், எவ்வாறு உருவாகினாங்கன்னு கேட்டா, உருவாக்கம் எப்படின்னா, அலி அலி அவருடைய மகன் தான் ஹுசைன் அலி அல்லாஹ் அன்ஹு. ஹுசைன் அலிக்கு ஒரு மகன் இருந்தது அலி அலி அந்த அலி அலியுடைய மகன் தான் ஹுசைன் அலி. ஹுசைன் அலிக்கு ஒரு மகன் இருந்தது அலிக்கு ஒரு மகன் வந்தார், அவர்தான் யாருக்குள்ளையா, ஜெயித். இந்த ஜெயிதை வைத்து உருவாகிய ஒரு உட்பிரிவு தான் இந்த செய்தியாக்கள். அப்பையும் அலிரலியுடைய பரம்பரை தான் வருது. அந்த அலிரலியை வச்சுத்தான் இவங்க என்ன செய்தார்கள், ஷியாக்கள் உருவாகினார்கள். அலிரலிக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று உருவாகிய ஒரு பிரிவு தான் இந்த ஷியாக்கள். அப்ப இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவதாக உருவாகிய பிரிவும் அரசியல் ரீதியாக உருவாகிய ஒரு அகீதாவுக்கு முரணான ஒரு சிந்தனை பிரிவாக இந்த ஷியாக்கள் காணப்படுகிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் 12 இமாம்களை, இவர்களை நடுநிலை போக்கானவர்கள். ஆனா இவங்களும் 12 இமாம்கள் நம்புவார்கள், 12 இமாம்கள் இருக்காங்க விஷயத்தை நம்புவாங்க. ஆனா அந்த 12 இமாம்களுக்கு இஸ்மத் பண்பை இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, 12 இமாம்களும் மனிதர்களில் உயர்ந்தவர்கள் என்ற விடயத்தை சொல்லுவாங்க. 12 இமாம்களும் மனிதர்களிலேயே உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியாக்களுடைய உட்பிரிவாக இந்த செய்தியாக்கள் காணப்படுகிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் அலி அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால மற்ற ஷியாக்கள் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு அலிக்குத்தான் ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். 3 ஹலீஃபாக்களும் ஆட்சியை தட்டி பறித்து விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா இவங்க எப்படி சொல்லுவாங்கடா, அலி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தின் பின்னால
ஆட்சிக்கு மிகவும் தகுதியான ஒரு நபர். 12 அலிரலி அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால ஆட்சிக்கு தகுதியானவர் என்று சொல்வார்கள். தகுதி இருக்கிறவருக்கு என்று சொல்வார்கள். ஆனா இந்த ஏனைய ஷியாக்களை போன்று என்ன செய்ய மாட்டாங்கண்டா 3 ஹலீஃபாக்கள் தப்பபிப்பிராயத்தை என்ன அப்படின்ட்டு நேரடியாக சொல்லாம என்ன இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷியாக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னன்னா அலிகளுக்குத்தான் ஆட்சி கிடைக்க வேண்டும். ஆனா அந்த 3 ஹலீஃபாக்களும் அலிகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை தட்டி பறித்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆனா இவங்களை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்கண்டா, ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால அலிரலி அவர்கள் ஆட்சிக்கு மிகவும் பொருத்தமான நபர் தான் என்று சொல்வார்கள். எனவே கிட்டத்தட்ட இவர்களும் ஷியாக்கள் தான். ஆனா ஒப்பீட்டளவுல இவங்களுடைய கருத்துக்கள் ஒரு நடுநிலையான கருத்து, அவங்களோட கருத்துக்குள்ள ஒரு நடுநிலையான கருத்தாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த செய்தியாக்கள் காணப்படுகிறார்கள். விளையாண்டா கதை விளையாண்டாமா? அதே மாதிரி பிள்ளைகள் மற்ற பிரிவுகளை பாருங்க. சொல்றோம் பிள்ளைகள், பாத்தினிகள் அல்லது பாத்திமாக்கள் அல்லது பாத்தினாக்கள் அல்லது ஹராமிதாக்கள் என இடையில பிள்ளைகள் இவங்க கரானமத் என்பவரை பின்பற்றினார்கள். இவங்க இடையில கரானமத் என்கின்ற ஒரு நபரை பின்பற்றினதால இவர்களுக்கு கராமிதாக்கள் என்று சொல்றது. சில கராமிதாக்கள் என்று சொல்றது. எனவே இஸ்லாமிய விடயங்களை அந்தரங்கங்களோடு யோசிப்பார்கள். யாரு பிள்ளைய சொல்லுங்க? மூன்றாவது பிரிவு விளங்கப்படுது. 2 பிரிவை விளங்கப்படுத்திட்டோம் பிள்ளைகளா. பாஸ் பேப்பர் அடிப்படையில இமாமியாவும் ஜைதியாவும் ஓகே. இப்ப மேலதிகமான விஷயங்கள் சொல்லித்தார இந்த பாத்தினிகள் அல்லது பாத்தினாக்கள் என்று சொல்றாங்க. என்னண்டா இஸ்லாமிய விடயங்கள் எல்லாத்தையும் அந்தரங்கங்களோடு யோசிக்கிறேன்டா. உதாரணமாக நாங்க தொழுகின்ற போது, நாங்க பிள்ளைகள் தொழுகின்ற போது வெளிப்படையாக நாங்க தொழுவோமா இல்லையா? சொல்லுவோம். நோன்பு பிடிக்கின்ற போது நாங்க வெளிப்படையாக அதை செய்வோமா இல்லையா? நாங்க நோன்பு பிடிக்கும் என்று வெளிப்படையாக செய்வோமா இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, நோன்பு பிடிக்க தேவையில்ல, நினைச்சா போதும், உள்ளத்தை நினைச்சா அந்தரங்கம், தொழ தேவையில்ல, உள்ளத்தால் நினைச்சா போதும். தொழுறல்ல பிராக்டிக்கல் ஒன்றும் இல்லை, சும்மா உள்ளத்தால் நினைச்சா போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவாக இந்த பாத்தினாக்கள். அதனாலதான் உள்ளார்ந்தவர்கள் என்று சொல்றது. எல்லா இஸ்லாமிய விடயங்கள் எல்லாத்தையும் பிராக்டிக்கல் ஒன்று தேவையில்லை, உள்ளத்தால நினைச்சா போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவு தான் இவர்கள். கடும் போக்குடையவர்கள். கடும் போக்கு மிக மோசமான ஒரு உட்பிரிவாக இவர்கள் காணப்படுகிறார்கள். மது ஹலால் என்று சொல்வார்கள். மது சாராயம் குடிக்கிறது ஹலால் என்றும், தொழுகை என்பது 5 நேரம் அல்ல 2 நேரம் என்று சொல்வார்கள். என்ன நினைக்கிறதே உள்ளத்தால, அதுக்குள்ள 5 நேர தொழுகையை எத்தனை நேரமாக மாற்றிருக்காங்க? 2 நேரமாக. 2 நேரம் என்ற தொழுகையை 2 நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகள் நுசைரிக்கல் அலவியுன் என்ற ஒரு உட்பிரிவு இருக்குது. இவங்க யாருண்டா இப்போதைக்கு சிரியாவுல துருக்கியில இருக்கிறார்கள். துருக்கியில காணப்படுகிறார்கள். முஹம்மது பின் நுசைர் என்பவருடைய தலைமையில உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு தான் இந்த நுசைரிக்கல். முஹம்மது பின் நுசைர் என்பவரால இவர்கள் இஸ்லாத்துல ஹராமாக்கிய விஷயத்த ஹலால் என்று சொல்வார்கள். இஸ்லாத்துல எது ஹராம், மது ஹராம் என்றா அப்ப ஹலால், அதுக்கு நெகட்டிவா தான் பேசுவாங்க. இஸ்லாத்துல ஹராமாக்கியத ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவாக காணப்படுகிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டும் ஏனைய ஷியாக்கள் உட்பிரிவுகள் அலிகளுக்கு நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய இஸ்மத் பண்பை கொடுக்கின்ற போது இவங்க என்ன செய்வாங்கண்டா, கடவுளுக்குரிய பண்பை, தெய்வீகத்தன்மை, அலிரலி அவர்கள் தெய்வீக அந்தஸ்துடையவர், கடவுள்ற ரேஞ்சி கொண்டு வைத்துருவாங்க, கடவுள்ற அந்தஸ்து கொண்டு வைத்துருவாங்க. ஏனைய ஷியாக்கள் எந்த லெவல்ல கொண்டு போறது? எந்த லெவல்? நபிக்கு இருக்க வேண்டிய பண்புக்கு போவாங்க. இவங்க அதையும் தாண்டி கடவுள்ற லெவலுக்கு அலிரலிய கொண்டு வைத்துருவாங்க. அப்படியான ஒரு பிரிவு தான் நுசைரிக்கல் அல்லது அலவியூன் என்று சொல்றது. அதே மாதிரி பிள்ளைகள் இஸ்மாயிலியா இன்னொரு பிரிவு இருக்குது. இஸ்மாயிலியா என்பது யார்? இஸ்மாயிலியாக்கள் யாருண்டா 7வது இமாம், 12 இமாம்கள்ல 7வது இமாம் மூசா அல்ல, இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு உட்பிரிவு தான் இந்த இஸ்மாயிலியாக்கள். இஸ்மாயில் என்பவர் இன்னும் மரணிக்கவில்லை.
இவங்க சொல்லுவாங்க என்னடா இஸ்மாயிலியாக்கு இஸ்மாயில் இன்னும் மௌத்தாகலியா, அவர் என்ன செய்வாங்க மீண்டும் வருவாராம். அப்ப மீண்டும் வாக்களிக்கப்பட்ட மஹதியாக இஸ்மாயில் தான் வருவார். எனவே இந்த 12வது இமாம் தான் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர்கள். 12வது. அப்ப மற்ற ஷியாக்கள் சொல்லுவாங்க 12வது இமாம் யாரு? மூசா பின் ஜாஃபர். இல்ல 12வது இமாம் அபுல் காசிம் முகமது. அபுல் காசிம் என்று சொல்றது மற்ற ஷியாக்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க 12வது இமாம் யார்? இஸ்மாயிலியாக்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் நபி அது சரியா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இஸ்மாயில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ அஸ்ஸலாம். ரைட். என்ன சொன்ன சார்? ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். அப்ப பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இஸ்மாயிலியா என்று சொல்றாங்க யாருன்னா 7வது இமாம் மூசா அல்ல, 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் இஸ்மாயில் இன்னும் மௌத்தாகலியா, இவங்கட கருத்தா இந்த உட்பிரிவோட கருத்து. இஸ்மாயில் இன்னும் மௌத்தாகலியா, அவர் ஒரு குலத்தை ஒழுங்கிட்டு இருக்காரா. அப்ப மஹதியாக யார் வருவாராம்? 12வது இமாம யார் வருவாங்க? இவங்கட கருத்து இஸ்மாயில் தான் வருவார். ஆனா ஏனைய ஷியாக்கள் சொல்லுவாங்க 12வது இமாம் அபுல் காசிம். அபுல் காசிம். ரைட்டா பிள்ளைகள்? அபுல் காசிம் என்று சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்லுவாங்க இல்ல 12வது இமாம் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த இஸ்மாயில்கள். சரிதான் பிள்ளைகள்? இது கிளியரா உங்களுக்கு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி இப்ப இன்னொரு ஷியாக்களுடைய கொள்கைகளை டச் பண்ணித்தார ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, லேசா பாடமாக்கலாம். ஷியாக்களுடைய கொள்கைகள்ல முதலாவது பிள்ளைகள் இமாமத் என்ற கொள்கை. இமாமத்துனா என்ன சொல்லுங்க? இமாமத்துனா என்ன? தலைமைத்துவம். 12 இமாம்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்று சொல்றாங்களா இல்லையா? இமாமத். இப்ப அடுத்தது பாடமாங்க, லேசா சொல்லி தர முடியல. அடுத்தது பாடமாங்க இஸ்மத். இந்த 12 இமாம்களும் இஸ்மத் என்ற பண்பை சொல்லக்கூடியவர்கள். இஸ்மத்னா என்ன? விலக்கப்பட்ட. வெரி குட். இஸ்மத் பாதுகாப்பு. ரைட். அதே மாதிரி அடுத்ததாக பாடமாங்க கொள்கைகள்ல முதலாவது இமாமத். அப்ப இமாமத் 12 இமாம்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு அவங்க சொல்லுவாங்க இஸ்மத். திரும்ப பாடமாக்குங்க கைபா. இந்த 12வது இமாம் மறைஞ்சிட்டு இருக்காராம். 12வது கைபான மறைவு. மறைவுண்டா யாரு மறைஞ்சிட்டு இருக்காராம்? யாரு மறைஞ்சிட்டு இருக்காரு? 12வது இமாம் மறைந்து இருக்கிறார் என்பது கைபா. திரும்ப பிள்ளைகள் ரஜியான். அடுத்த ரஜியான் பாடமாங்க. அடுத்த ரஜியான் என்ன? அந்த 12வது இமாம் மறைஞ்சிட்டு இருக்கிறார், திரும்ப என்ன செய்வார்? மீண்டும் வருவார் என்பது ரஜியா. லேசா பாடமாக்கலாம். முதலாவது இமாமத், திரும்ப இஸ்மத், 3வது கைபா மறைஞ்சிட்டு இருக்கிறார், திரும்ப ரஜியா மறைஞ்சிட்டு இருக்கிறார், திரும்ப என்ன செய்வார்? மீண்டும் வருவார். அதே மாதிரி தக்கியா. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்த தக்கியானா என்ன? தக்கியானா உள்ளத்துல ஷியா கொள்கையை வச்சுட்டு வெளியால என்ன செய்யறது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடிக்கிறது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு அல்லது அந்த நாட்டுல எது பெரும்பான்மையாக பின்பற்றக்கூடிய கொள்கையோ அதுக்கு சார்பாக நடிக்கிறது. அதே மாதிரி முத்துவா என்பது தற்காலிக திருமணம். தற்காலிகம் தான் பிள்ளைகள். இப்ப நாங்க திருமணம் முடிக்கிறபடி திருமணம் முடிச்சா காலம் எல்லாம் வாழ்ற மாதிரி தான் முடிக்கிறோம். அவங்க அப்படி அல்ல. தற்காலிகம் சொல்றது உதாரணமாக ஒரு கிழமைக்கு அல்லது 10 நாளைக்கு அல்லது 20 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அவங்களுடைய இமாமுடைய அனுமதியோட தற்காலிகமாக என்ன செய்யலாம்னா ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு திருமண முறைதான் இது. ஒரு விபச்சாரம் என்று சொல்லலாம். எனவே இந்த முறையும் ஜாஹிலியா காலத்த ஷியாக்களுடைய ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. அதே மாதிரி தீனா என்பது தீனான என்ன? களிமண். ஹுசைன் அலி அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண் இருக்கா இல்லையா, அந்த மண்
புனிதமானவன், அது நோய்க்கு நிவாரணி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள். இப்படி பிள்ளைகள் அந்த கொள்கைகள் என்று இந்த கொள்கைகளை நீங்க ஏழையும் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளும். பிள்ளைகள் சொன்னது கிளியராமா? கிளியரா? ரைட் ரைட். நல்லா படிங்க பிள்ளைகளா, லேசான பாடம். அதே மாதிரிமா இன்னொரு தலைப்பு ஒன்று இருக்குமா, ஷியாக்களுடைய 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி, ஷியாக்களுடைய தோற்றம் வளர்ச்சி. இன்ஷால்லா உங்களுக்கு அழகா விளங்கப்படுத்தும். 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸின் ஊடாகத்தான் நீங்க எழுதணும். அதை நான் பிள்ளைங்க இன்ஷால்லா முதல் பேப்பர்ல போடுவோம் பிள்ளைகளா. சரியா? ஓகேயா? ஷியாக்களுடைய தோற்ற பின்னணி என்று கேட்கலாம், அல்லது ஷியாக்களுடைய தோற்ற வளர்ச்சி என்று கேட்கலாம். இப்படியான ஒரு கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்தா எப்படி எழுதணும் என்று லேசான முறையில 5 பாயிண்ட்ஸ் ஊடாக விளங்கப்படுத்துவேன். எனவே எல்லாம் ரெடி ஆடிங்க. நான் இன்ஷால்லா முதல் பேப்பர்ல போட்டுக்குள்ளே அதை கிளியர் பண்ணி தருவேன். சரிதானே? ரைட். திரும்ப முத்தசிலாக்களை பாக்குறேன் அப்படி இல்ல இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல படிக்குமா? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் ஏன்னா எங்களை பிள்ளைகளுக்கு பசினா நாங்க சார் எதையும் தாங்குவோம் சார், எதையும் தாங்குவோம் நாங்கள். ஆனா எங்களுடைய பசியை என்ன செய்ய மாட்டோம், தாங்க மாட்டோம். தாங்க மாட்டோம். சரி, நம்மளே தாங்க மாட்டோம். எங்களுக்கு சாப்பாடு தான் சார் முக்கியமே, அதுக்கு பிறகுதான் படிக்க வேண்டும். ஏன்னா எங்களோட பிள்ளைகள் பயானங்களா போயிட்டுருவாங்க. இஸ்லாமிய சொல்லுவது பசிச்சால் கடுமையான பசி தொலை இயலாது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பசிக்கு. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அப்படியெல்லாம் இன்னைக்கு சார். அப்ப அதுக்காக வேண்டி நாம் என்ன செய்வோம், பாடத்தை இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பிள்ளை இன்றைக்கு நைட்டுக்கு வாய்ப்பு இல்ல. இன்ஷா அல்லாமா நான் இடையில டைம் டேபிள் கொண்டு போட்டிருக்கேன் பிள்ளை, அது இருக்கட்டும். சரியா? ரைட். அதுவும் இன்ஷா அல்லாஹ் டைம் டேபிள் அடிப்படையில் கிளாஸ் போகும். அதையும் தாண்டி போகும் பிள்ளைலாம் கிளாஸ் போயிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் செமினாரை நாங்க ஃபுல்லா முடிக்கணும். முடிச்சு இறுதியாக எம்சியூ கல்வி தனியா ஒவ்வொரு யூனிட்டாக எம்சியூ கல்வியும் செய்யணும். அப்ப அதனால பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் ரெடியா இருக்கோம். ரைட். அப்ப பிள்ளை சேருக்காக வேண்டி கட்டாயம் துவா செஞ்சு கொள்ளுங்க. மறக்காம மற்ற பிள்ளைகளுக்குமா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைகளா. சில பிள்ளைகள் மெசேஜ் போட்டாங்க, சார் எங்களுக்கு நீங்க செமினார் செய்ய தெரியாது, இப்பதான் கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்க. இப்படி இடையில பிள்ளைகள் வார பிள்ளை, அதனாலமா கட்டாய பிள்ளைகள் மறக்காம என்ன மற்ற ஆட்களுக்குமா உங்களுடைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அல்லாஹ் தாலா எக்ஸாம்ல என்ன செய்வான், உதவி செய்வான். மற்ற ஹெல்ப் பண்ணணும். இப்ப கட்டாயம் கூட எல்லாட்டையும் சொல்லுங்க, போஸ்டர்ல மதிக்கமா ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் வாயெல்லாம் சொல்றது என்ன செய்யறதா? ஓ சார். சரியா? ரைட் ரைட் ரைட். ஓகே பிள்ளை. அப்ப இன்ஷால்லா இன்னைக்கு பசியா தான் இருக்குது. நீங்க பசின்னு சொன்ன போது பிள்ளை இன்னைக்கு பசியா தான் இருக்குது. ரைட். என்ன சாப்பாடு பிள்ளை வீட்டு என்ன ஹரி? இறைச்சிக்கறி. அந்த அங்கால மற்றாக்கள் மீன். மற்றாக்கள் கோழி. மற்றாக்கள் வேணுமா சார்? அந்த என்ன தெரியும் தானே சார், வரமாட்டாரு. வேணும் அழகா கேட்கலாம், பயப்படாம கேட்கலாம். என்ன ரைட். ஓகே பிள்ளை. நல்லா இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க, தூங்கி நல்லா படிங்க. ரைட். ஓகே. நஸ்ருல்லாவா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சாப்பாடு. நானும் பிள்ளைகள் அப்படின்னா நாம என்ன அந்த குரூப்ல செமினார் குரூப்ல போடவா, நல்ல அழகான சாப்பாடு வாட்ஸ்அப்ல போடவா? போடுங்க சார். பிளைண்டா வாட்ஸ்அப்ல ஒன்றுல நிறைய சாப்பாடு போடவா? ஆனா நஸ்ருல் இஸ்லாம். ரைட். ஓகே. ரைட். வாட்ஸ்அப்ல அழகா நிறைய சாப்பாடு போடலாம். எங்கட பிள்ளைகளும் வாட்ஸ்அப்ல சாப்பாடு போடுவீங்க, நானும் போடுவேன், எல்லாரும் போடுவோம். ஆனா பிராக்டிக்கலாக என்ன வாயால பேசலாம். நான் தொழுவேன், தஹஜ்ஜத் தொழுவேன், என்ன 3 மணிக்கு எழுப்புவேன். ஆனா எது கஷ்டம், வாயால அப்பம் சுடுற கஷ்டமா அல்லது பிள்ளைகள் செய்யறது கஷ்டமா? செய்யறது. சரிதானே? வாயால வடை சுடுறது என்ன, அப்பம் சுடுறதா வடை சுடுறதா? வடை சுடுறது. என்ன வாயால அப்பம் சுட்டாலும் தான், வடை சுட்டாலும் தான். என்ன வாயால எல்லாம் சொல்லலாம். என்ன நம்மட வாய் தானே. என்ன ரைட். பிள்ளைகள் ஓகே பிள்ளைகளா. ரைட். இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்கோ. அடுத்த கிளாஸ்ல ரைட்
அப்ப இன்ஷால்லா சந்திப்போம், நல்லா படிப்போம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் முத்தசிலாக்களையும் அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு தோற்றம் பெற்றமைக்கான காரணிகள் 5 போயிடுச்சு. இன்ஷால்லா படிச்சோம்னா 2வது யூனிட்டை முடிக்கலாம். எனவே பிள்ளைகள் படிப்போம், ரெடியா இருக்கோம். சந்திப்போம், துவா செஞ்சு கொள்ளுவோம், மற்ற பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் கிளாஸ் சம்பந்தமாக. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் சார். ஓகே.